தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி J8 இன்ஃபினிட்டி அப்படின்ற இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் லாஸ்ட் வீக் தான் லான்ச் ஆனது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் குயிக் ஓவர்வியூ, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸையும் இந்த வீடியோவோட கடைசியில் நான் காமிக்க போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக ரேப் பண்ண ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம். மேலே இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சீல்டில் இருக்குது. ஸோ பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி டிஸ்பிளே, டியூல் கேமராஸ், 4GB ரேம், 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 450 ப்ராசஸர், 3500 mAh பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்முலான ஒரு சாம்சங் டிசைன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிசைன்லாம் கிடையாது, பட் பார்க்குறதுக்கு ஒரு மேட் டிசைனிங் நல்லாயிருக்கு. உள்ள குயிக் ஸ்டார்ட் கைடு, அது போல் புக்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வால்டாக் அடாப்டர் இருக்குது, 5V 1.5 ஆம்பயர், USB மைக்ரோ USB கேபிள் இருக்குது. இயர்ஃபோன்ஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூலும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலை ஃபர்ஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணுற அதே டைமில் ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மேல் பகுதியில் நமக்கு எதுவுமே கிடையாது. இடது பக்கமாக நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே இன்னொரு சிம் ஸ்லாட் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SDயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ். கீழ் பகுதியில் நமக்கு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இன்னுமே மைக்ரோ USB போர்ட் தான். பிரைமரி மைக்ரோஃபோனும் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. பின்பக்கமாக நமக்கு 16 மெகாபிக்சல் கொண்ட ரியர் ஃபேசிங் கேமரா சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் 5 மெகாபிக்சல் கொண்ட செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. சிங்கிள் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இயர்பீஸ் கூடவே ஒரு ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. 6 இன்ச் கொண்ட Full HD ப்ளஸ் டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லலாம். கீழே உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குது. உங்களுக்கு வேணும் நீங்கள் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சாம்சங் பே இதில் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்பொழுது வந்து தெரியும். இதில் இருக்கக்கூடிய ஓஎஸ்னால் உங்களுக்கு Android 8.0 இருக்குது. சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ஷன் 9.0 இருக்குது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64GB 51GB வந்து அப்ராக்சிமேட்லி ஃப்ரீ கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக 2.2GB ஃப்ரீ ரேம் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து நமக்கு ஃப்ரீ இருக்குது. கேமரா இன்டர்ஃபேஸ் ப்ளஸ் ஷட்டர் ஸ்பீடை பார்த்துடலாம். ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கேமராவில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் இப்போ பாருங்கள். நான் யூஸ் பண்ண ஒரு சில டைமில் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் உங்களுக்கு இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். அவுட்டர்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இன்னும் ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது போல தெரியுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்னும் நான் நிறைய நாள் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்கும்பொழுது இதற்கு உண்டான ஒரு பிரத்யேகமான கேமரா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு செய்யணும், இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணுமா, Redmi Note 5 Pro இல்லாட்டி அது போல் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணலாமா, இல்லை வேறு என்ன வேணும்ன்றது நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு சேட் ஓவர் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்பொழுது, மெசேஜஸில் சேட் பண்ணும்பொழுது அழகாக வந்து நீங்கள் வீடியோவும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான். ஸோ 19 ரூபாய் அப்படின்ற ரேட்டில் இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த மாடல் உண்மையிலேயே ஒர்த்தானதான்றதை நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் நான் எடுத்த எஃபர்ட் எல்லாம் உங்களுக்கு பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.